மோதி மோதி. ஒவ்வொரு முறையும் தமிழர்களை பற்றி கவலைப்பட்ட ஒரு பிரதமர் உண்டு என்று சொன்னால் அது பண்டித ஜவஹர்லால் நேரு காலம் துவங்கி பார்த்தோம் என்று சொன்னால் எந்த பிரதமரும் இந்த அளவுக்கு தமிழின் மீது, தமிழர்கள் மீது, உலக தமிழர்கள் மீது பற்று கொண்டு பணிபுரிந்த ஒரு பிரதமர் எந்த காலத்திலும் வந்த கிடையாது. இன்று நாம் பாக்கியம் செய்தவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றோம், தமிழர்கள் பாக்கியம் செய்தவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றோம். நம்முடைய பிரதமர் வருவதற்கு முன்பாக 600க்கும் மேற்பட்ட மீனவர்கள் சுட்டுக் கொல்லப்பட்ட காலங்கள் மீறி அது மாறி இன்று நம் மீனவரை தொட்டு பார்ப்பதற்கு எவருக்கும் எந்த ஒரு அருகதையும் இல்லை, தைரியம் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு உயர்ந்த நிலையிலே வைத்திருக்கிறார் என்று சொன்னால் அது நம்முடைய பிரதமர் மரியாதைக்குரிய நரேந்திர மோடி அவர்கள் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. நம்முடைய கன்னியாகுமரி மாவட்டத்திலே 393 மீனவர்கள் அயல்நாடுகளிலே சிறைபிடிக்கப்பட்டு வைக்கப்பட்டிருந்த போது நம்முடைய பிரதமர் மரியாதைக்குரிய நரேந்திர மோடி அவர்கள் கிஞ்சித்து கூட பாதிப்பு இல்லாத வகையிலே அத்தனை மீனவர்களையும் நம்முடைய கன்னியாகுமரி மாவட்டத்திலே கொண்டு சேர்த்தவர் என்ற பெருமைக்கு சொந்தக்காரராக நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். என் அருமை பெரியவர்களை சொல்லிக்கொண்டே போக முடியும். இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய வளர்ச்சி மீண்டும் உறுதிப்படுத்தப்பட வேண்டிய காலகட்டத்திலே நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். நம்முடைய பிரதமர் தந்த 4 வழிச்சாலை 4000 கோடி ரூபாயிலே, இரட்டை ரயில் பாதை 4000 கோடி ரூபாயிலே, நம்முடைய பிரதமர் நம்முடைய மாவட்டத்திற்காக தந்த இஎஸ்ஐ மருத்துவமனை 106 கோடி ரூபாயிலே, மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, ஆசாரி வெள்ளத்தை மாற்றுகின்ற ஒரு நிலை, இவை எல்லாம் நம்முடைய பிரதமர் அவர்கள் யோசித்து நம்முடைய கன்னியாகுமரி மாவட்டத்திற்காக வழங்கினார்கள். துரதிர்ஷ்டவசமாக சென்ற 19ஆம் ஆண்டு வெற்றி வாய்ப்பு இழந்த காரணத்தினாலே இங்கு எல்லா வளர்ச்சி திட்டங்களும் கிடப்பிலே போடப்பட்டது போன்று செயல்பட்டார்கள். இன்று மீண்டும் இந்த கன்னியாகுமரி மாவட்டம் எழுச்சி பெற்றாக வேண்டும். இங்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் ஜாதிக்கு அப்பாற்பட்டு, மதத்திற்கு அப்பாற்பட்டு, மொழி வேறுபாடுகளுக்கு அப்பாற்பட்டு, அரசியல் பாகுபாடுகளுக்கு அப்பாற்பட்டு இங்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் எழுச்சி பெற்று வந்தாக வேண்டும், வேலை வாய்ப்பினை பெற்றாக வேண்டும், தொழில் துவங்கியாக வேண்டும். இந்தியாவினுடைய வளர்ச்சியிலே தமிழகம் முன்னிலை வகிக்கிறது என்று சொன்னால் மாநிலம் முழுக்க மட்டுமல்ல, மாவட்டம் முழுக்க மாவட்டங்கள் சேர்த்து மட்டுமல்ல, இந்தியாவிலேயே தலை சிறந்த ஒரு மாவட்டமாக நம்முடைய கன்னியாகுமரி மாவட்டத்தை நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களால் மட்டும்தான் கொண்டு வர முடியும். அதற்கான காலகட்டம் இந்த 3 ஆண்டுகள். ஆகவே இந்த காலகட்டத்திலே நம்முடைய இளைஞர்கள் நம்முடைய பிரதமர் அவர்களுடைய கரம் பற்றி நாம் நடப்பதற்கு தயாராகுவோம். என்னை பொறுத்த வரைக்கும் சொல்லுகின்றேன், இத்தகைய நம்முடைய பிரதமர் இருக்கும் போது இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தை கடந்த கால அனுபவத்திலே சொல்லுகின்றேன், நிச்சயமாக ஒரு குட்டி சிங்கப்பூராக இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தை மாற்ற முடியும் என்கின்ற நம்பிக்கை நமக்கு இருக்கின்றது. ஆகவே செயல்படக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர் மட்டுமல்ல, செயல்படக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினரோடு சேர்த்து 6 செயல்படக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களும் இந்த மாவட்டத்தில் வந்தாக வேண்டும். அதற்காக நம்முடைய அருமைக்குரிய அண்ணன் எம்.ஆர். காந்தி துவங்கி தளவாய் சுந்தரம் துவங்கி 6 சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் தாமரை மற்றும் இரட்டை இலட்சங்களிலே வாக்களிக்க வேண்டும் என்று கேட்பதற்காக நம்முடைய பிரதமர் மரியாதைக்குரிய நரேந்திர மோடி அவர்கள் வந்திருக்கின்றார்கள். பாராளுமன்றத்தை வெற்றி பெற்றே தீர வேண்டும் என்கின்ற நோக்கத்தோடு வந்திருக்கின்றார்கள். அவர்களுக்கு நம்முடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு, அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். அடுத்தபடியாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாநில அமைப்பு செயலாளரும் முன்னாள் அமைச்சரும் கன்னியாகுமரி சட்டமன்றத்தினுடைய வெற்றி வேட்பாளரும் ஆகிய மரியாதைக்குரிய சகோதரர் தளவாய் சுந்தரம் அவர்களை உரையாற்ற வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பாக கன்னியாகுமரி நாடாளுமன்ற இடைத்தேர்தலுக்கும் தமிழகத்தினுடைய சட்டமன்ற தேர்தலுக்கும் வருகின்ற பாரதத்தினுடைய பிரதமர்
என்றும் இந்த மாவட்டத்திற்கு நன்மையே அளிக்கக்கூடிய, ஏன் இந்த நாட்டுக்கே நன்மையை அளிக்கக்கூடிய பிரதமர், மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய மாண்புமிகு நரேந்திர மோடிஜி அவர்களே, விழாவினுடைய தலைவர் தர்மராஜ் அவர்களே, வருகின்ற எங்களுடைய இயக்கத்தினுடைய பொறுப்பாளர்கள் அருமை சகோதரர் அசோகன் அவர்களே, ஜான் தங்கம் அவர்களே, இடைத்தேர்தல் நாடாளுமன்ற வேட்பாளர் பொன்னார் பொன்னார் என்றால் அவர் எப்பொழுதுமே பொன்னார் தான். அதுக்கு மறுபெயர் கோல்டு, தங்கம் என்று சொல்லலாம். அவர் பாரம்பரியமாக தங்கமான குடும்பத்திலிருந்து வந்திருக்கிறார். அவருடைய பணியை பற்றி நானோ நீங்களோ சொல்ல வேண்டிய தேவையில்லை. ஒவ்வொரு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டனும், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டனும், அவர் இந்த மண்ணுக்கு, இந்த நாடாளுமன்றத்திற்கு 6 தொகுதிக்கும் செய்ததை 100 ஆண்டு காலம் நாங்கள் நினைத்து பார்க்கக்கூடிய நிலையிலே இன்றைய தினம் முன்னால் இருக்கிறார் நமது நாடாளுமன்ற வேட்பாளர். நான் முதலாக பாரத பிரதமர் அவர்களுக்கு தமிழ்நாடு அரசு சார்பாகவும் என் சார்பாகவும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். நான் 2 பாரத பிரதமருக்கு நன்றி சொல்ல வேண்டும். நான் 2 கூட்டங்களிலே கலந்து கொள்கிறேன். முதல் கூட்டத்திலே மறைந்த மாண்பு வாஜ்பாய் அவர்கள் கலந்து கொண்ட கூட்டத்திலே நானும் அருமை சகோதரர் பொன்னார் அமைச்சராக இருந்தோம். தங்கவழி சாலை இங்கே தொடங்கப்பட்டது. இன்று பாரத பிரதமர் மாண்புமிகு மோடி அவர் வந்திருக்கிறார்கள். தமிழ்நாட்டு வரலாற்றிலே ஒரே வருடத்தில் 11 மருத்துவக் கல்லூரியை தந்த பெருமை பாரத பிரதமருக்கு உண்டு. எங்களை பார்த்து திமுக ஏளனம் செய்கிறது, எக்காலம் செய்கிறது. இதையெல்லாம் பார்த்து நாங்கள் கவலைப்படவில்லை. இங்கே அருமை சகோதரர் காந்தி சொன்னதை போல் இணக்கமான ஒரு அரசியல் மத்திய அரசோடு இணக்கமாக இருக்கிறனால்தான் எய்ம்ஸ் மருத்துவமனையை பெற்றோம். இன்று 11 மருத்துவக் கல்லூரியை பெற்றிருக்கிறோம் என்பதை உங்கள் மத்தியிலே நான் பேச கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த மண் சுவாமிஜி விவேகானந்தார் தியானம் செய்த மண். இந்த மண் முக்களல் சந்திக்கக்கூடிய மண். நான் பாரத பிரதமரிடம் 2 கோரிக்கையை மாவட்ட சார்பாக வைக்க கடமைப்பட்டிருக்கிறேன். காணாமல் போன மீனவர்களை கண்டுபிடிக்க ஒரு ஹெலிகாப்டர் மற்றும் ஹெலிகாப்டர் தளம் அமைக்க வேண்டும் என்று உங்களிடம் நான் என்னுடைய நாடாளுமன்ற உறுப்பினர், இங்கே இருக்கக்கூடிய 6 சட்டமன்ற உறுப்பினர் சார்பாக நான் கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். அதேபோல் காங்கிரசும் திமுகவும் இந்த மாவட்டத்திலே ஒரு பொய்யான பிரச்சாரத்தை, உண்மைக்கு புறம்பான பிரச்சாரத்தை செய்து வருகிறது. சரக்கு பெட்டகம் வரும் வரும் என்று அவர்கள் கூறிக்கொண்டே இருக்கிறார்கள். இது ஒரு உண்மைக்கு புறம்பானது என்பதை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தெளிவாக கூறியிருக்கிறார்கள். மாண்புமிகு அமைச்சர் அவர்களும் தெளிவாக கூறியிருக்கிறார்கள். ஆக நான் பாரத பிரதமர் வைக்கக்கூடிய 2 கோரிக்கையும் நம் நாட்டில் இருக்கக்கூடிய கொரோனாவை பாதுகாத்து இன்றைய தினம் நம்ம பாரதத்துக்கெல்லாம் பெருமை சேர்க்கக்கூடிய பாரத பிரதமர் இந்த 2 கோரிக்கையும் நிறைவேற்றி தருவார் என்று சொல்லி இன்றைய தினம் நாம் இந்த புனிதவெளி நல்லாளிலே இத்தொகுதி மக்களுக்காக என்னையே அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி எங்களுக்காக, எங்களுடைய நாடாளுமன்ற வேட்பாளருக்காக, எங்களுடைய சட்டமன்ற வேட்பாளருக்காக, திருநெல்வேலி சட்டமன்ற வேட்பாளருக்காக வாக்குகளை சேகரிக்க வந்திருக்கின்ற பாரத பிரதமருக்கு என் மனமார்ந்த நன்றியை எங்களுடைய முதலமைச்சர், துணை முதலமைச்சர் சார்பாக நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். நன்றி, நன்றி, நன்றி. இப்பொழுது மரியாதைக்குரிய பாரதத்தினுடைய பிரதமர் அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்க இருக்கின்றார்கள். நம்முடைய மண்ணின் மைந்தன், இந்த குமரி மாவட்டத்தினுடைய குட்டி காமராஜர் என்று எல்லோராலும் அன்பாக அழைக்கப்படுகின்ற மரியாதைக்குரிய பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் நம்முடைய பாரத பிரதமர் அவர்களுக்கு நினைவு பரிசினை வழங்குகின்றார்கள்.
வணக்கம். एनडीए लीडर्स, कार्यकर्ता, सिस्टर एंड ब्रदर्स ऑफ तमिलनाडु, वणक्कम. Coming here to Kanyakumari, I think about greats such as Nanjil Porunan, Kavimani Desing Vinayagam Pillai, Shenbaga Raman Pillai, Ayya Vaikundar, P. Thanulinga Nadar, K. Kamaraj, Marshal Nesamani. I seek the blessings of Goddess Kanyakumari and the Arulmiga Nagaraja temple. The grand Thiruvalluvar statue and Swami Vivekananda Memorial of Kanyakumari have captured the imagination of many Indians. Today, on Good Friday, we recall the courage and sacrifices of Jesus Christ. We recall his services to the poor. தேசிய ஜனநாயக கூட்டணியின் தலைவர்களே, இங்கே கூடியிருக்கும் காரியகர்த்தாக்களே மற்றும் சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். நாகர்கோவிலுக்கு நான் வந்திருக்கிறப்ப இந்த மண்ணின் மைந்தர்களை எல்லாம் நினைச்சு பார்க்கிறேன். நாஞ்சில் பொருணன், கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை, செண்பகராமன் பிள்ளை, ஐயா வைகுந்தர், பி. தானுலிங்க நாடார், பெருந்தலைவர் காமராஜர், மார்ஷல் நேசமணி போன்ற ஒப்பற்ற தலைவர்கள் வாழ்ந்த மண்ணில் நிற்பதை நான் பெருமையாக கருதுகிறேன். நான் கன்னியாகுமரி அம்மனையும் அருள்மிகு நாகராஜா கோவிலின் ஆசிகளையும் வேண்டி நிற்கிறேன். கன்னியாகுமரியின் பிரம்மாண்டமான திருவள்ளுவர் சிலையும் மற்றும் சுவாமி விவேகானந்தரின் நினைவு மண்டபமும் பல இந்தியர்களின் கவனத்தை கவர்ந்துள்ளது. இன்று புனித வெள்ளி. இந்த நேரத்தில் நாம் ஜீசஸ் அவர்களின் தியாகத்தையும் அவர் மக்களுக்காக அவருக்கு ஏற்பட்ட வலிகளையும் இந்த நேரத்திலே நான் நினைவு கூற கடமைப்பட்டுள்ளேன். Friends, when we come to you seeking your blessings, we come with a strong track record of pro-people, proactive, good governance. We have fixed long-pending issues and found out of the box solution to pressing problems. The Rameshwaram Dhanushkodi railway line was damaged in 1964. 50 long years, but no one thought about repairing it. It was our government that started work on creating a new railway line. Same for the Pamban railway bridge. Previous governments ignored it. We focus on reconstructing it. In this year's budget, we have given emphasis on the Mumbai-Kanyakumari economic corridor. Rupees 1 lakh crore
would be spent on upgrading road and connectivity related infrastructure in Tamil Nadu. நண்பர்களே, உங்க ஆசைகளை நாடி நான் உங்ககிட்ட வரும்போது மக்களுக்கு நம்பிக்கையூட்டும் அரசாக ஒரு சுறுசுறுப்பான நல்ல ஆட்சியின் வலுவான சாதனைகளை எடுத்துட்டு தான் உங்ககிட்ட நாங்க வந்திருக்கோம். நீண்ட காலமா நிலுவையில் இருந்த பல சிக்கல்களை எல்லாம் நாங்க சரி செஞ்சிருக்கோம். தீர்க்கப்படாமல் இருந்த பல சிக்கல்கள் எங்களால தீர்வு காணப்பட்டிருக்கு. ராமேஸ்வரம் தனுஷ்கோடி ரயில் பாதை 1964ஆம் ஆண்டு சேதம் அடைஞ்சது. 50 வருஷமா அதை பத்தி யாருமே கவலைப்படல. நமது அரசாங்கம் தான் ஒரு புதிய ரயில் பாதையை உருவாக்கும் பணியை தொடங்குச்சு. பாம்பன் ரயில் பாலத்துக்கு அதே கதி தாங்க. முந்தைய அரசாங்கங்கள் அதை முற்றிலுமா புறக்கணிச்சிட்டாங்க. ஆனா அதை மறுபடி கட்டுறதுக்கான ஏற்பாடுகளை நமது அரசாங்கம் தான் செஞ்சிருக்கு. பாம்பன் பாலத்துக்கு இந்த ஆண்டு பட்ஜெட்ல மும்பை கன்னியாகுமரிக்கு இடையில ஒரு புதிய பொருளாதார வழித்தடம், அப்படின்னா வியாபாரத்தை மேம்படுத்துறதுக்காக புதிய பொருளாதார வழித்தடம் அமைக்கும் பணி தொடங்கப்பட்டிருக்கு. தமிழ்நாட்டில் சாலை இணைப்பு இதையெல்லாம் மேம்படுத்துவதற்காக 1 லட்சம் கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கு. Friends, while our focus is development, the opposition has reduced itself to a dynasty club. All they want is secure the position of their own children and grandchildren. They are not bothered about your sons and daughters. I will give you a very small example. In central Delhi, very valuable real estate has been given for the memorials of one dynasty only. What did we do? We created a memorial for beloved Dr. Kalam in Tamil Nadu. I personally went for its inauguration. We believe the sweat of every Indian makes the nation, not 4 generations of 1 or 2 dynasties. In Tamil Nadu, the situation is such that senior DMK leaders who work shoulder to shoulder with Kalainar are feeling suffocated due to the newly minted crown prince of the party. Politics does not work this way. நண்பர்களே, நமது கவனம் எல்லாம் நாட்டின் வளர்ச்சி மீது இருக்கிறப்ப எதிர்க்கட்சி கவனம் எல்லாம் எங்க இருக்கு தெரியுமா? தன்னுடைய வாரிசுகள் பத்தியே தான் அவங்க கவனிச்சிட்டு இருந்தாங்க. அவங்க விரும்புறதெல்லாம் அவங்க சொந்த குழந்தைங்க, பேர குழந்தைங்க, அவங்க எல்லாம் வளமான வாழ்க்கைக்கு தேவையான சொத்து சேர்த்து சந்தோஷமா இருக்கணும்ன்றதுதான். உங்க பிள்ளைங்களை பத்தி, உங்க மகன் மகள் பத்தி எல்லாம் அவங்களுக்கு கவலை இல்ல. இதுக்கு நான் ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். டெல்லியோட மத்திய பகுதியில ஒரு வம்சத்தோட பெரியவங்க நினைவு சின்னமா அமைக்கிறதுக்காக விலை மதிப்புள்ள நூற்றுக்கணக்கான ஏக்கர் நிலங்கள் அரசாங்கத்தால கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனா நாங்க என்ன செஞ்சோம்? போற்றுதலுக்குரிய அப்துல் கலாம் ஐயாவோட நினைவு சின்னத்தை அவர் பிறந்த ராமேஸ்வரத்தில் அமைச்சோம். அதன் தொடக்க விழாவுக்கு நான் நேரிலேயே போய் கலந்துக்கிட்டேன். ஒவ்வொரு தனிப்பட்ட இந்தியரும் அவர்களுடைய வேர்வை சிந்தித்தான் நாட்டை உருவாக்குகிறார்கள். 1-2 குடும்பத்தோட வம்ச வாரிசுகள்லாம் நாட்டை உருவாக்க முடியாது. தமிழகத்தின் நிலைமை என்னன்னா, கலைஞரோட தோளோட தோள் நின்று பணியாற்றிய மூத்த திமுக தலைவர்கள் எல்லாம் திடீர்னு மகுடம் சூடிட்டு வந்த அந்த இளவரசரை பார்த்து மன புழுக்கத்துல, தர்ம சங்கடத்துல இருக்காங்க. அரசியல் இந்த வழியில எல்லாம் செயல்படாது. Today, the mood of the nation is clearly against politics of nepotism and entitlement. The opposition loves calling people anti-democratic. But
they should see the nearest mirror. Congress has imposed Article 356 several times. Both DMK and AIDMK governments have been dismissed by Congress. Having Congress in any coalition is having a high-handed ally who does not understand local sensibilities. நண்பர்களே, இன்னைக்கு தேசத்தோட மனநிலை தெளிவா இருக்கு. தகுதி எல்லாம் பார்க்காம உறவுக்குன்னு மரியாதை கொடுத்து பதவி தர்றாங்க பாருங்க. அந்த வாரிசு உரிமை அரசியலுக்கு எதிரான மனநிலையில மக்கள் இருக்காங்க. ஆனா எதிர்க்கட்சிகள்லாம் மக்களை எப்படி பாக்குது? ஜனநாயக விரோதிகளாக பாக்குது. முதல்ல அந்த எதிர்க்கட்சிக்காரங்க ஒரு கண்ணாடியில தங்களை பார்த்துக்கணும். உங்களுக்கு தெரியும், ஆர்டிகிள் 356வது பிரிவை கணக்கில்லாத முறை காங்கிரஸ் கட்சி பயன்படுத்தி இருக்கு. திமுக அதிமுக 2 அரசாங்கங்களுமே காங்கிரஸால் பலமுறை கலைக்கப்பட்டுள்ளன. எந்த கூட்டணியில இருந்தாலும் உள்ளூர் மக்களின் உணர்ச்சிகளையும் அவங்க எண்ணங்களையும் புரிந்து கொள்ளாத உயர்மட்ட அதிகார மமதை கொண்டிருப்பதுதான் காங்கிரஸ் கட்சியோட வழக்கம். Sisters and brothers of Tamil Nadu, our ideology is Sabka Saath, Sabka Vikas and Sabka Vishwas. At the root of this mantra is a spirit of compassion towards everyone. Our government does not see people's caste, creed or faith before serving them. Ours is a government for everyone. A few years ago, nurses from Kerala who were working in Iraq were abducted. Our government did everything possible to bring them back home safely. Father Alexis Prem Kumar belongs to Tamil Nadu, but his desire to serve others took him to Afghanistan. For 18 long months, terrorists made him a hostage. His own family had given up on him, but our government did not. He came back safely home. I had telephoned the sister of Father Alexis, Prem Kumar, to tell her that he is safe. She would just not believe that her brother was alive and the Prime Minister of India was calling to tell her that. I will always remember our interaction. In the same way, Father Tom returned safe and sound from Yemen. Let those who believe in conflict further it. We believe in compassion and we will always serve the people with that spirit. தமிழ்நாட்டின் சகோதர சகோதரிகளே, எங்களோட சித்தாந்தம் சப்கே சாத், சப்கே விகாஸ், சப்கா விஸ்வாஸ். அனைவரும் இணைந்து அனைவரின் நம்பிக்கையும் பெற்று அனைவரும் உயர்வோம் என்பதே இந்த தாரக மந்திரத்தின் அடிநாதகமாக எல்லோரிடமும் அன்பு பாராட்டும் உணர்வு இருக்கிறது. மக்களுக்கு சேவை செய்கிறதுக்கு முன்னாடி அவங்க என்ன ஜாதி, என்ன மதம், அவங்க நம்பிக்கை என்ன அப்படின்லாம் நம்ம அரசாங்கம் பார்த்துட்டு இருக்கிறது இல்லைங்க. எல்லாரையும் இந்தியர்களா பார்க்கிறோம். நம்முடைய அரசு அனைவருக்குமான அரசு. சில ஆண்டுகளுக்கு முன்னாடி ஈராக்ல பணியாற்றிட்டு இருந்த நர்ஸ் செவிலியர்கள் அந்த நாட்டு தீவிரவாதிகளால கடத்தப்பட்டாங்க. அவங்கள பாதுகாப்பா வீட்டுக்கு அழைச்சிட்டு வர்றதுக்கான அனைத்து நடவடிக்கைகளையும் நம்ம அரசு எடுத்தது. அதே போல தமிழ்நாட்டைச் சேர்ந்த அருட்தந்தை அலெக்சிஸ் பிரேம் குமார் அவரு மற்றவங்களுக்கெல்லாம் தொண்டு செய்யணுங்கிற அன்பு உள்ளத்தோட ஆப்கானிஸ்தான் போனாரு. 18 மாதங்களா பயங்கரவாதிகள் அவரை தங்கள் பிடியில பிடிச்சு வச்சிருந்தாங்க, பிணை கைதியாக. அவரோட சொந்த குடும்பத்தினர் கூட அவர் திரும்பி வருவாருங்கிற நம்பிக்கையே இழந்துட்டாங்க. ஆனா அவர் வந்தார், பாதுகாப்பாக வீடு வந்தார். காரணம் நம்முடைய அரசு. அருட்தந்தை அலெக்சிஸ் பிரேம்குமாரின் சகோதரிய நான் தொலைபேசியில தொடர்பு கொண்டு
உங்க அண்ணன் பாதுகாப்பா இருக்காருன்னு நான் சொன்னேன். அவர் உயிரோட இருக்காருன்னு நான் சொன்னதையும் அவங்க நம்பல. இந்த நாட்டோட பிரதமரே போன் பண்ணி தங்கிட்ட பேசுறாருங்கிறதையும் அவங்க நம்பல. அந்த அளவுக்கு அவங்க அதிர்ச்சியில இருந்தாங்க. அந்த உரையாடல்களை என்னால மறக்க முடியல. அதே போல அருட்தந்தை டாம் அவரும் ஏமன்ல சிக்கிக்கிட்டாரு. அவரையும் நம்ம பாதுகாப்பா கூட்டிட்டு வந்தோம். மோதலில் நம்பிக்கை கொண்டவர்கள் தங்கள் மோதலை தொடர்ந்து கொண்டே இருக்கட்டும். நாங்கள் அன்பையும் இரக்கத்தையும் நம்புகிறோம். நாங்க எப்போதும் அந்த பண்போட தான் உங்களுக்கு தொண்டு செய்து கொண்டே இருப்போம். Friends, last year when the COVID-19 global pandemic came, several fellow Indians were stuck abroad. The government of India started the Vande Bharat mission. People stranded in several nations came back home. About 5 lakh sisters and brothers from Tamil Nadu returned. While bringing them back, we never saw what is their caste, what holy book they read, what do they do. They are the people of India and we stand ready to help them. நண்பர்களே, கடந்த ஆண்டு கோவிட்-19 உலகளாவிய தொற்று நோய் வந்துச்சு. பல சக இந்தியர்கள் வெளிநாடுகள்ல சிக்கிக்கிட்டாங்க. அப்பதான் இந்திய அரசு வந்தே பாரத் மிஷனை தொடங்குச்சு. பல நாடுகளில் சிக்கி தவித்த மக்களை எல்லாம் நாங்க பாதுகாப்பா இந்தியாவுக்கு திரும்ப கூட்டிட்டு வந்தோம். தமிழ்நாட்டிலிருந்து சுமார் 5 லட்சம் சகோதர சகோதரிகள் நாடு திரும்பினர். அவர்களை மீட்டு கொண்டு வரும்போது அவங்களோட ஜாதி என்னன்னு நாங்க பார்க்கல, அவங்க என்ன புனித நூல் படிக்கிறாங்கன்னு நாங்க பார்க்கல, அவங்க என்ன செஞ்சிட்டு இருக்காங்கன்னு நாங்க பார்க்கல. அவங்களை எல்லாரையும் இந்தியர்களாக பார்த்தோம். அவங்கெல்லாம் நம் நாட்டு மக்கள். அவர்களுக்கு தொண்டு செய்ய எப்போதும் நாங்கள் தயாராக இருக்கிறோம். Friends, in Kanyakumari today, I want to talk about some aspects of our development vision. They are prosperous farms, bustling factories, vibrant fisheries, and coastal development. We are sensitive to the demands of our farmers. That is why we are modernizing the agriculture sector to ensure more credit and better markets. The MSP for copra during our tenure is higher than what was being given under the UPA. We are helping farmers manage their soil health, guiding them on better irrigation practices and value addition. We are well on track to double the income of farmers. நண்பர்களே, இன்று கன்னியாகுமரியில உங்க முன்னாடி இருக்கும்போது 3 முக்கியமான அம்சங்களை பத்தி நான் பேச நினைக்கிறேன். ஒன்று, செழிப்பான பண்ணைகள் விவசாயத்துக்கு. இரண்டாவது, வளமான தொழிற்சாலைகள் வணிகத்துக்கு. மூன்றாவது, துடிப்பான மீன்வளம் மற்றும் கடற்கரை மேம்பாடு. நம்ம விவசாயிங்க உணர்வு பூர்வமான கோரிக்கைகளை நாங்கெல்லாம் புரிஞ்சுக்கிறோம். அதனால்தான் அதிக கடன், சிறந்த சந்தை வாய்ப்புகளுக்கு உறுதி செய்வதற்காக கடந்த யூபிஏ ஆட்சியில் வழங்கினதை விட நம்ம நிறைய விவசாயிகளுக்கு செஞ்சிட்டு இருக்கோம். உதாரணத்துக்கு சொல்லணும்னா நம்ம ஆட்சியில தான் கொப்பரை தேங்காய்க்கான விலை மிக அதிகமாக கடந்த ஆட்சியை விட கொடுக்கப்படுகிறது. விவசாயிகளின் மண்ணின் வளத்தை பாதுகாக்க நாங்கள் உதவுகிறோம். சிறந்த நீர்ப்பாசன நடைமுறைகள் மற்றும் கூடுதல் மகசூல் கிடைக்கிறதுக்காக விவசாயிகளுக்கு வழிகாட்டுகிறோம். இன்னும் சொல்ல போனா விவசாயிகளின் வருமானத்தை கூடிய விரைவில் இரட்டிப்பாக்க, டபுள் மடங்கு ஆக்கிறதுக்காக நாங்க தீவிரமாக வேலை செய்து கொண்டிருக்கிறோம். Friends, NDA government will continue supporting our business communities, especially small businesses. We want to promote traditional industries, the local artwork, handicrafts, palm leaf products, lace craft,
and temple jewelry, which is a GI product, they have the potential to become popular globally. The government of India has been supporting such industries through various initiatives. நண்பர்களே, என்டிஏ அரசு வணிக சமூகங்களுக்கு, அதிலையும் குறிப்பா சிறு குறு தொழில் நிறுவனங்களுக்கு நிறைய உதவிகளை செஞ்சிட்டு இருக்கு. எங்க ஆதரவும் அவங்களுக்கு தொடர்ந்து இருக்கும். நாங்க பாரம்பரிய தொழில்களுக்கு ஆதரவு தெரிவிக்க ஊக்கப்படுத்த விரும்புறோம். உள்ளூர் கலை படைப்புகள், ஹேண்டிகிராப்ட்ஸ், கைவினை பொருட்கள், நம்ம ஊர்ல பனை ஓலையில செய்யற பொருட்கள், ஜரிகையில செய்யற பொருட்கள், இன்னும் கோவில் நகைகள், டெம்பிள் ஜுவல்லரிங்கிற கோவில் நகைகள், இவையெல்லாம் இந்த நாஞ்சில் மண்ணின் தனித்துவமான தயாரிப்புகளாகும். உலக அளவுல இதெல்லாம் சீக்கிரம் பிரபலம் அடைய போகுது. இந்த தொழில்களுக்கெல்லாம் இந்திய அரசு பல்வேறு முயற்சிகள் மூலம் ஆதரவு அளித்து வருகிறது. Friends, previous governments never saw our coastal region as our strength. NDA government has adopted a comprehensive approach to developing our coast and empowering our fishermen. Our model for coastal development has 3 pillars. First is increasing opportunities through port-led development and modern infrastructure. Capacities in current ports are being increased. New ports are being planned. We are making operations more investor friendly. This would generate more jobs for locals. நண்பர்களே, முந்தைய அரசாங்கங்கள் நம்ம கடலோர பகுதிகளை பத்தி கவலைப்படவே இல்லை. நம்ம கடற்கரைகளை அபிவிருத்தி செய்யறதுக்கும் நம்ம மீனவங்களை மேம்படுத்துறதுக்கும் என்டிஏ அரசு ஒரு விரிவான அணுகுமுறையை தற்போதெல்லாம் பின்பற்றிட்டு வருது. கடலோர மேம்பாட்டுக்காக 3 முக்கியமான அடிப்படை தூண்களை நாங்க கட்டமைக்க போறோம். முதலாவது துறைமுகம் சார்ந்த வளர்ச்சி மற்றும் நவீன உள்கட்டமைப்பு. இதன் மூலம் புதிய வாய்ப்புகளை அதிகரிக்க வேண்டிய பணிகளை நாங்க செய்ய போறோம். ஆகவே தற்போதைய இருக்கும் துறைமுகங்களின் திறன்கள் அதிகப்படுத்தப்பட போகின்றன. புதிய துறைமுகங்களும் கட்டப்பட போகின்றன. நாங்க முதலீட்டாளர்களை யார் யாரெல்லாம் பணம் போட போறாங்களோ அவங்களை ஈர்க்கும் விதமான திட்டங்களை எல்லாம் செயல்படுத்த போறோம். இது உள்ளூர் மக்களுக்கு கூடுதல் வேலை வாய்ப்புகளை கண்டிப்பாக உருவாக்கி தரும். Second, we are encouraging incomes through major push to blue economy. New fishing harbors, fish landing centers are coming up. A fishing harbor will come up in Chennai. Fishermen are getting better boats, navigation material and credit. Seaweed cultivation is being encouraged. The PM Matsya Sampada Yojana has development works worth rupees 20,000 crore. A separate ministry is looking after fishermen issues. DMK supported UPA left the fishermen to their own fate. I assure the fishermen that their safety is NDA's priority. Just a few days ago, we ensured the release of fishermen from Sri Lanka. This includes 40 fishermen and 4 boats from Tamil Nadu. Currently, no Indian fisherman is in Sri Lankan custody. இரண்டாவதா நீல பொருளாதாரத்துக்கு அப்படின்னா கடல் சார்ந்த பொருளாதாரத்துக்கு பெரும் முக்கியத்துவம் தரதன் மூலம் மீனவர்களின் வருமானத்தை அதிகரிக்க வேண்டிய திட்டங்களை செயல்படுத்துறோம். புதிய மீன்பிடி துறைமுகங்கள் உருவாக்கப்படுகின்றன. அதே மாதிரி மீன் பிடிச்சிட்டு வந்து தரை இறக்கிறதுக்கான மையங்களும் உருவாக்கப்பட்டு வருகின்றன. சென்னையில ஒரு புதிய மீன்பிடி துறைமுகம் உருவாகி வருது.
மீனவர்களுக்கு சிறந்த படகுகள், அப்புறம் கடல்ல போறதுக்கு தேவையான பொருட்கள், கடலோடும் பொருட்கள் மற்றும் கடன் வழங்கப்படுது தாராளமாக. கடல் பாசி சாகுபடிங்கிற ஒரு திட்டம் ஊக்குவிக்கப்படுது. பிரதமர் மத்ஸ்ய சம்பதா யோஜனால மீனவர்களுக்காக 20,000 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. வளர்ச்சி பணிகள் இப்போது திட்டமிட்டு செயல்படுத்தப்படுது. மீனவர்களுக்கு என்று ஒரு தனி அமைச்சகம் மீனவர்களின் பிரச்சனையை கவனிச்சு வருது. முந்தைய திமுக யூபி ஆட்சியில மீனவர்களுக்கு ஒண்ணுமே செய்யல. அதை விட உங்க தலைவிதிப்படி போங்கன்னு அவங்களை எல்லாம் கை கழுவி விட்டுட்டாங்க. மீனவர்களின் பாதுகாப்பு தான் நம் என்டிஏ தேசிய ஜனநாயக கூட்டணி அரசின் முன்னுரிமை என்று நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். சில நாட்களுக்கு முன்பு இலங்கையிலிருந்து மீனவர்களை நாம் விடுவிச்சு அழைச்சிட்டு வந்தோம். 40 மீனவர்களையும் 4 படகுகளையும் நாம் மீட்டு கொண்டு வந்திருக்கிறோம். இன்றைய தேதியில இலங்கையில எந்த இந்திய மீனவரோ இந்திய படகோ அங்க காவல்ல இல்லை. Third pillar is increasing connectivity through better roads and inland waterways. Very often, connectivity from ports was an obstacle to economic growth for fishermen. We are solving this problem by connecting our ports to the hinterlands and expanding waterway networks. This would boost ease of living. Recently, the cabinet approved a PLI scheme in food processing. Fishermen and fisheries will gain from these schemes. மூன்றாவது தூணாக நான் உங்களுக்கெல்லாம் சொல்ல நினைக்கிறது, என்னதான் மீனவர்கள் மீன் பிடிச்சிட்டு வந்தாலும் அதை கொண்டு போய் விற்கிறதுக்கு நிறைய தடைகள், நிறைய சிக்கல்கள். முக்கியமா சிறந்த சாலைகளும் உள்நாட்டு நீர்வழி போக்குவரத்தும் வணிக சந்தைகளுக்கு அவர்களை அணுக முடியாமல் தடையா இருந்தது. அது மாதிரி இருக்கிற தடைகளை நீக்கிறதுக்கு புதிய சிறந்த சாலைகள், உள்நாட்டு நீர்வழிகள் இதெல்லாம் எங்கெங்க சாத்தியமோ அதெல்லாம் அங்கெல்லாம் அமைக்கப்படும். சவாலான பகுதிகளையும் எளிதில் செல்ல ஏதுவாக புதிய பாதைகளும் நீர்வழிகளும் அமைக்கப்பட்ட பிறகு மீனவர்களின் வாழ்க்கை முறை எளிதாகவும் வளமாகவும் இருக்கும். இப்ப சமீபத்தில் PLI ஸ்கீம் ஃபுட் ப்ராசஸிங்காக, உணவு பதப்படுத்தும் முறைக்காக ஒரு புதிய திட்டங்களை மீனவர்களுக்கும் மீன்பிடி தொழிலுக்கும் உதவி செய்வதற்காக உருவாக்கப்பட்டிருக்கு. இது அவங்களுக்கு மிகப்பெரிய ஆதரவாக இந்த புதிய உணவு பதப்படுத்தும் திட்டம் அமையும். இது இந்த மூன்றாவது தூண். Friends, I would like to thank you for coming in today's meeting in such a large numbers. Please bless us on the seat. Please also bless my colleague Thiru Pon Radhakrishan ji in the Lok Sabha by-election. I have worked with him for a long time. In Parliament, he will be an effective voice for your interests. Thank you very much. Vanakkam. நண்பர்களே, இந்த கூட்டத்துக்கு இவ்வளவு திரளாக வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் பார்த்து நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். உங்க எல்லாருக்கும் என்னோட நெஞ்சார்ந்த நன்றிகள். தயவு செஞ்சு வர்ற 6ஆம் தேதி எங்களை எல்லாம் ஆசீர்வாதம் பண்ணுங்க. என் தோழர் திரு பொன் ராதாகிருஷ்ணன் ஜி அவர்கள் மக்களவை இடைத்தேர்தலில் போட்டியிடுறார். அவரையும் ஆசீர்வாதம் பண்ணுங்க. அவருடன் நான் நீண்ட காலம் பணியாற்றி இருக்கேன். பாராளுமன்றத்தில் உங்களுக்கான குரலாக அவர் உரத்து ஒலித்துக் கொண்டிருப்பார் என்று நான் உறுதி கூறுகிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். भारत माता की ஜெய், भारत माता की ஜெய், भारत माता की ஜெய். वणक्कम. अरे वाह. நன்றி உரை.